அனைவருக்கும் வணக்கம். பகுஜன் சமாஜ் தேசிய கட்சியினுடைய தமிழ்நாட்டின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற நபர் அவருடைய சொந்த வீட்டு பக்கத்திலேயே வெட்டி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. 10 பேர் கொண்ட கும்பல் அவர் வெற்றிற்காக தகவல் வந்திருக்கு. இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவருடைய கொலைக்கான காரணங்கள் என்ன, எந்த இடத்துல உளவுத்துறை கோட்டை விட்டுருக்கு, திருமாவளவன்லேருந்து ரஞ்சித் வரைக்கும் அவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய நினைவு இடத்திற்கு நேரடியாக போகிறாங்க. கதறி அழுகிறாங்க. அப்படி ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற நபருடைய இறப்பிற்கு ஒட்டுமொத்தமாக சென்னை பெரும்பகுதியை ஸ்தம்பித்து போகிற அளவிற்கு பல கட்ட இடங்களில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த ஆம்ஸ்ட்ராங்? அதான் இந்த பதிவில் நம்ம விலாவாரியாக பார்க்க போகிறோம். ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற நபர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி குரல் கொடுக்கக்கூடியதில் மிக முதன்மையான ஒருத்தர். சாதாரணமாக மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி திமுக அதிமுக அவங்க கூட அண்டி ஒண்டி பிழைச்ச மட்டும்தான் வாழ முடியும் என்கின்ற நிலை இல்லாமல் தனித்து நிற்கக்கூடிய ஒருத்தர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கென்று தனி அதிகாரம் வேண்டும் என்று பேசக்கூடிய ஒருத்தர் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் என்ற நபர். எங்க அப்பா திமுக வானான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, எங்க அப்பா இருந்த அண்ணா திமுக வானான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய தலைமை, நான் தலைவரா இருக்கக்கூடிய நானு, வாங்க ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு உங்களை கொண்டு போனா தப்பா சரியா? சமூக விடுதலை வேணும், இந்த சமூக தலைவருடைய தலைமை வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திருப்பி அதே எடுத்துக்கிட்டு போறதுக்கு எதுக்கு இந்த இயக்கம், எதுக்கு இந்த கட்சி? கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? யாரும் கேட்கறதே கிடையாது. எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதையே எடுத்துக்கிட்டு போறாங்க. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கலான்னு, அடுத்தது பார்த்தீங்கன்னா உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு கூட கூட்டு போவாங்க. நம்ம எப்படி ஆள்றதுன்னு தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கும். அவர் கட்சி தலைவரை தாண்டி எல்லாரும் ஒரு விதமாக நல்லது பண்ணுவாங்க, அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க படிப்புக்கு உதவி பண்ணுவாங்கங்கிறது ஒரு வழக்கமாக வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் என்ற நபர் இப்போ சட்டக்கல்லூரியில் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோ இல்லை யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டவங்க படிப்பதற்கு மிக முதன்மையான காரணமே இவருடைய முயற்சி மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 60லிருந்து 100க்கு மேற்பட்ட சட்ட மாணவர்களை உருவாக்குறது இவரோட வேலையை. யாராவது ஒரு நல்லா படிக்கிறான், படிப்பதற்கு முடியாமல் இருக்குது, மேல்கட்ட படிப்பு இருக்குது, ஒரு சட்டம் படிக்கணும், இல்லை ஏதோ அடுத்த கட்ட மேல் படிப்பு போகணும்னா அப்படி உதவக்கூடிய ஒருத்தர் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் என்ற நபர். சென்னை பகுதியில் மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒரு சிறந்த ஒருத்தர் தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற நபர். இப்போ இவருடைய இறப்பிற்கு ரஞ்சித்து நேரடியாக மருத்துவமனைக்கே கதறி அழுதுகிட்டு இருக்கார். திருமாவளவர்கள் நேரடியாக களத்துக்கு அவருடைய இறப்பிற்கு அஞ்சலி செலுத்திட்டு போறாங்க. அதையெல்லாம் தாண்டி மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய கட்சி தொண்டர்களை தாண்டி அவர் கூட இருக்கக்கூடிய தம்பிமார்கள் என்னன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பெரும் பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ணி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை. இந்த கொலைக்கு மிக முதன்மையான காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொடூரமான முறையில் சொந்த வீட்டு பக்கத்தில் கொலை செய்யப்படுறார். இதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர் எங்கேயோ போயிட்டாரு. இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் தீபக் ராஜா என்கிற நபர் கொலை செய்யப்பட்டார். அவர் தன்னுடைய மனைவி, வருங்கால மனைவி கூட, அதாவது காதலி கூட உணவு விருந்துக்காண்டி போகிறாங்க. சரியான ஆயுதங்கள் கிடையாது, சரியான பாதுகாப்பு கிடையாது, ஃபாலோ பண்ணி வெட்டி கொண்டு போட்டாங்க. 1 மாதம் கூட முழுசாக போனால் கடந்திருக்காது, இஞ்சி போனால் 1 மாதம் முடிஞ்சிருக்கும் தீபக் ராஜா படுகொலை. அதுலேருந்து ஒரு 2 மாதம் முன்னுக்கிட்டி போயிட்டீங்கன்னா, இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜெயக்குமார் என்ற காங்கிரஸ் பிரமுகர், மிக முதன்மையான ஒருத்தர் திருநெல்வேலி மாவட்டத்தில், அவர் எப்படி இறந்தார், என்ன எதற்காண்டி இறந்தார், அவரோட தோட்டத்திலே கட்டி வச்சு பாதி எரிஞ்ச நிலையில் தான் அவர் கண்டுபிடிக்கப்பட்டார், எரிஞ்ச நிலையில். அப்போ 7 தனிப்படை அமைச்சிச்சு இந்த திமுக அரசு. 7 தனிப்படை அரசு எந்த விதமான துரிதமான நடவடிக்கையோ அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவுமே இந்த கொலை வழக்கில் தெரியவே இல்லை. அப்போ தீபக் ராஜா இப்போ இன்னொரு பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் என்ற நபர், இவர் ஒரு குத்துச்சண்டை வீரருங்க. பக்கா மர்டர். 1 நாள் 2 நாள் கிடையாது,
கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணி போடக்கூடிய நபராக தான் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இவர் எங்கெல்லாம் போகிறாரு, எங்கெல்லாம் வாராரு, இவருக்கான பழக்க வழக்கம் எங்கே இருக்குது, இவர் எங்கே தனியாக போவார். ஏன்னா இவர்கிட்ட வந்து கன்று உண்டு. இந்த மாதிரி பெரிய ஆட்கள் தான் கூட தனிப்பட்ட முறையில் கன்று இருக்குன்னு சொல்ல போனால் தேசிய கட்சியுடைய மாநில தலைங்கிறப்ப நீங்கள் கேட்கவே வேண்டாம். முழுக்க பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. எப்போதுமே ஆட்கள் இருப்பாங்க. ஒரு மாவட்ட செயலாளர்னாலே 10 காரு 10 வண்டி அது சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கும்போது அப்போ எத்தனை பேர் கூட இருந்திருப்பாங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. அது எங்கே நடக்குங்க, இங்கே இது என்ன நடக்குன்னா அவர் வீட்டு பக்கத்தில் நின்று கொலை நடக்கு. அப்போ முழுக்க இவர் எங்கே போவார், எங்கே வருவார், எங்கே ஆள் இல்லாமல் இருக்கும் என்பதை தொடர்ச்சியாக கண்காணிச்சிருக்காங்க. இந்த கண்காணிக்கும் போது இவர் குத்துச்சண்டை வீரர் இவர் வந்து அப்போ இவர் வந்து நிலக்குழி வச்சோம்னா இவர் ஈஸியாக கொலை பண்ணலான்னு சொல்லி அவர் ஏரியா பக்கத்தில் நிற்கும்போது அந்த ஏரியா வந்து டெவலப்பிங் ஏரியா தான். அப்போ அந்த ஏரியா பக்கம் நிற்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்விக்கி ஆப்பில் சாப்பாடு இருக்கிற மணிக்கு 2 பேர் வராங்க. அதான் அதில் பார்த்த ஒருத்தர் நேரடியாக சாட்சியாக ஒருத்தர் அவர் சொல்கிறாரு, சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் எப்படி நம்ம தெருக்குள்ளே வரான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பிடிச்சி இழுக்கும்போது அவருடைய பின்பக்கத்தில் வெட்டுறாங்க, கழுத்தோட பின்பக்கத்தில் வெட்டுறாங்க. அவர் இடது கை சுண்டு வரும் சேர்ந்து அதோட போகுது, கிழிச்சிக்கிட்டு அப்படி போகுது, காது இதெல்லாம் சேர்ந்து போகுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் ரொம்ப ஸ்டெடியான நபருங்கிறதுனால இந்த கால் இருக்குது நம்ம கணுக்காலும்பாங்களே அந்த கணுக்காலர் வெட்டுறாங்க. இந்த கணுக்காலர் வெட்டினோட ஆள் எல்லாம் கொள்ளிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வீரமணிங்கிற நபர் உடனே சத்தத்தை கேட்டு உடனே வீரமணி, அப்புறம் பாலாஜிங்கிற வீரமணிக்கு 65 வயசு, பாலாஜி 50 வயசு, அவங்க 2 பேர் ஓடி வராங்க. அவங்களுக்கு வெட்டு. என்ன பண்ணுது தெரியாம போச்சா ஒரு தேசிய கட்சியோட மாநில அவரு அரசியல் தலைவர், அவருக்கு என்ன மிரட்டல் இருக்கு? அவருக்கு தொடர்ச்சியா இது வந்து தலித் தலைவர்கள் நடந்துட்டு இருக்கு. திமுக அரசுல தான் இது தொடர்ச்சியா நடந்துட்டு வருது. வெட்டி இவங்களுடைய டார்கெட் என்ன நடந்திருக்குன்னா இந்த ஆம்ஸ்டாங்க கொலை பண்ணி ஆகணும், துடிக்க கொலை பண்ணணும்னு சொல்லி அவரை பல இடங்கள்ல பலவாறு வெட்டியிருக்காங்க கொலை நோக்கத்தோட. இதில் இன்னும் கூடுதல் தகவல் என்னன்னா இவரை கொலை பண்ணி ஒருவேளை நம்ம வந்து வெட்டப்படும் போது நம்ம தப்பிச்சு பேரலாம் அவர் ஏன்னா வீட்டு பக்கத்தில் வெட்ட போகிறாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அவர் ஏரியாவுக்குள்ளே வெட்ட போகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் ஏரியாவுக்குள்ளே வெட்ட போகும்போது நம்ம எப்படியாவது இவர் கொலை பண்ண நோக்கத்துக்காண்டி இந்த நாட்டு வெடிகுண்டு இருக்கு தெரியுமா, அந்த நாட்டு வெடிகுண்டையுமே கையில் வச்சுருக்காங்க. அப்போ அது பக்கா மர்டர். இதற்கு இந்த உளவுத்துறைன்னு ஒரு உளவுத்துறை உண்டுங்க. ஏன்னா ஒரு சாதாரண நபர் கிடையாது. இப்போ தீபக் ராஜா ஒரு சாதாரண மனிதர் தான். இப்போ நம்மளுடைய ஆம்ஸ்டாங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ சாதாரண ஒருத்தர் தான். அதற்கு மேலே ஒருத்தர் யாரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஜெயக்குமார் ஒருத்தர், தீபக் ராஜாவுக்கு மேலே உள்ள ஒருத்தர் ஜெயக்குமார், திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்பட்டார், அரசியல் பிரமுகர். இப்போ இந்த ஜெயக்குமாருக்கு மேலே உள்ள ஒருத்தர் தான் இந்த ஆம்ஸ்டாங் இருக்கக்கூடியவர். அப்போ இவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு இந்த தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு இரவு நேரத்தில் 7 மணிக்கு சாயந்தரம் 7 மணிங்கிறப்போ ஒரு மக்கள் முழுக்க நடமாறக்கூடிய ஒரு பகுதி தான். அப்போ அந்த இடத்துல வந்து வெட்டிட்டு போயிருக்காங்கன்னா ஒளிஞ்சு நின்றுருக்காங்க. வெட்ட வரும்போது கிட்டத்தட்ட 10 பேர் 6 பேர் ஒளிஞ்சு நின்றுருக்காங்க, 4 பேர் அட்ரஸ் கேமரா வந்திருக்காங்க, வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க. அது எப்படி நடக்கு ஒரு சென்னை சிட்டிக்குள்ளே? அப்போ உளவுத்துறையினுடைய மிக மோசமான செயல்பாடு தான். மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியில் இருப்பதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒருத்தராக மீண்டும் நிறுவனமாக்கிட்டு இருக்கு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். எங்களுக்குள்ள குறைகள் இருக்கலாம், எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் ஆட்சிகள் எந்த குறைகளை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அவர்களுக்கு என்னன்னு தெரியல, தலித் மக்கள் மீது அதாவது ஆதி குடி மக்கள் மீது திமுக ஸ்டாலின் தலைவர் அவர்களுக்கு என்ன கோவம்னு தெரில. அவர் ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலிருந்து வேங்க வயல் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் முடிய போகுது. இன்னை வரைக்கும் சிபிசிஐ கையில் வச்சிருக்காங்க, தமிழ்நாடு காவல்துறை கையில் வச்சிருக்கிறாங்க, நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன்னு சொல்கிறார் அவர். இன்னும் 1.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அங்கே பாதிக்கப்பட்ட முழுக்க ஆதி தமிழ்குடி இப்போ வரைக்கும் ஒரு வேங்க வயல்கள் சின்ன ஊரில் அந்த மலத்தை கலந்து யாரும் கண்டுபிடிக்க வக்கு இல்லாதவர் நேரடி கண்காணிப்பு வச்சிருக்கார் நம்மளுடைய காவல்துறை வந்து. ரெண்டாவது இங்கே தீபக் ராஜாவை கொலை பண்ணவங்க, அப்புறம் இந்த ஜெயக்குமார் கொலை பண்ணவங்க, இப்போ ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணவங்க, இது எல்லாத்தையும் தாண்டி சிபிசிஐடி கையில் வச்சுருக்காங்க, உளவுத்துறை கையில் வச்சுருக்காங்க, தமிழ்நாடு காவல்துறை கையில் வச்சுருக்காங்க.
இத்தனை பேரை கையில் வச்சும் தொடர்ச்சியாக குற்றச்சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி கள்ளக்குறிச்சியில் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டது இதே பழங்குடியினர்கள் தான். முழுக்க முழுக்க அங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன நடக்குன்னா, தமிழ்நாட்டினுடைய லட்சணம், ஆட்சி லட்சணம் கொஞ்சம் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் யூடியூப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் யார் தப்பாக பேசுகிறா அவனை தூக்கி நீ வழக்க போடு. ட்விட்டரில் யார் முதலமைச்சர் ஸ்டாலினையும் கரண்ட் தப்பாக பேச அவனை தூக்கி நீ வழக்கில் போடு. இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவியேற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு இருண்ட காலம். தமிழ்நாடு 2021 2026 வரைக்கும் ஒரு தலைமுறை வளரும் போது காரி துப்பும். இவ்வளவு மோசமான ஆட்சி எங்க கொடுங்கோன்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் சொல்லுவாங்கல்ல, ஹிட்லரு அப்புறம் முசோலினி சொல்றாங்களா, அவர்களுக்கு இணையாக சர்வாதிகாரியாக இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சி பண்ணார்னு சொல்லி இவ்வளவு மோசமான ஒரு அதிகாரத்தை எப்படி ஆட்சி பண்ணாங்க, எப்படி சகிச்சுக்கிட்டு இருந்த மக்கள் இருந்தாங்க, எப்படி எங்கள் அப்பா அந்த தலைமுறை வாழ்ந்தாருன்னு சொல்லி தலைமுறை ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்துட்டு போயிட்டார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதுவும் குறிப்பாக இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இப்போ என்னன்னா, ஆம்ஸ்டாங் அவர் ஒரு பெரிய ரவுடிங்க, பழைய வழக்கில் கொலை பண்ணிட்டாங்க அப்படி ஒரு பக்கத்தில் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இப்போ இந்த தீபகராஜ் இதே சொன்னாங்க, அவர் பெரிய ரவுடிங்க, திருநெல்வேலிலாம் பெரிய ரவுடி, அவர் அருவாளோடு சுற்றிட்டு இருப்பார், சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி அருவாள் தான் அவருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு தீபகராஜா கொலை நியாயப்படுத்தினாங்க. ஜெயக்குமாரோடைய கொலையை அவருக்கு ஏதோ சொந்த பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, அதனால தான் அவரே கெட்டி கம்பியை கெட்டி அவரே பெட்ரோல் ஊற்றி அவரே பாதி எரிஞ்ச நிலையில் கண்டுபிடிச்சாங்க. நம்ம அதை ஒரு மழுப்புனாங்க. இப்போ இதே தான் இந்த சென்னையில் நடந்த கொலைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஏற்கனவே நிறைய கொலை வழக்கு இருந்திருக்கு, அதனால ஏதோ பழைய முன்பகையில் இவர் கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை அப்படி திசை திருப்பி பார்க்கறதுக்கான வேலையை யார் செய்கிறேன்னா உடன்பிறப்புகள் கூச்சம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒருத்தங்க இது 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 ஒரு பழைய பீஸ். அந்த பீஸ் தொடர்ச்சியாக ஒரு திமுக அரசில் நீ கொலை நடந்திருக்கீங்க, சொல்ல போனால் அது பெரிய கொலை. இது ஒரு சென்னையை சம்பிச்சு போகிற அளவுக்கு பெரிய கொலை நடந்திருக்கு. இந்த இடத்துல கூட திமுக அரசு எப்படி காப்பாற்றலாங்கிறதுக்காண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி ஸ்லோலின்னு கொலை செய்யப்பட்டாங்க. அந்த பொண்ணு தலித்துங்கிறது நமக்கு இவங்க சொல்லுது நமக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்போ யாருமே நீங்கள் கேள்வி கேட்கல? அதிமுக ஆட்சியில் ஒரு ஆதி தமிழ்குடி ஒருத்தர் அவர் இறந்து அப்போ யாரையும் கேள்வி கேட்கல. அப்போ கூட இவங்களுக்கு என்ன நிலவரம்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் இவ்வளோகான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அதை பற்றி எவ்வளோ கிடையாது. அதிமுக ஆட்சியில் சாகுறாங்கல்ல, அப்போ எங்கள் ஆட்சியில் சாகட்டும். இவங்க நோக்கமே இதுதான் இந்த தற்கூரி முண்டங்களுடைய தொடர்ச்சியான வேலைகளாக இருந்துக்கிட்டு இருக்கு. அம்பேத்கர் சிந்தனையை தொடர்ச்சியாக பேசக்கூடியவர், அதை செயல்படுத்துங்கிறதுல கணக்கச்சிதம் வேலை செய்யக்கூடியவர். சும்மா மற்ற தலைவர்கள் மாதிரி அம்பேத்கர் அப்படிலாம் பேசிட்டு போகிறவர் கிடையாது. உண்மையிலேயே மனப்பூர்வமாக அம்பேத்கர் கொள்கையை மனதில் ஏற்றுக்கொண்டு மக்கள்கிட்ட இளைஞர்கிட்ட ஆகச்சிறந்த நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. நிறைய பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வழக்கறிஞராக நிறைய நண்பர்கள் உருவாகியிருக்காங்கன்னா அதற்கு முக்கியமான காரணமே இந்த ஆம்ஸ்டாங் என்ற நபர் தான். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாங்க. இந்த உளவுத்துறை மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியினுடைய நிர்வாகத்தின் சீர்கேடு கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருநெல்வேலி, அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய சென்னையில் நடந்த மிகப்பெரிய கொடூரமான கொலை, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் நல்ல ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் பேசுறீங்க தெரியுமா? இந்த மன தைரியம் தாங்க உங்களோட அழிவுக்கே காரணம். இவ்வளவு அமளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன்.